வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா 640வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். காருண்யா கம்பெனி பொறுத்த வரைக்கும் கேம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப டஃபாக அடிப்பான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எப்பயாவது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இவன் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற நம்பர்கள் அடிப்பான். அந்த வகையில் நாம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் 2 விதமாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா காருண்யா கம்பெனிங்கிறதுனால கொஞ்சம் 2 மெத்தடில் நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அது என்ன நம்பருங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் உன்னிப்பாக. முதல்ல நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இம்ரான் அப்படிங்கிற ஒரு ஆல்போர்டு 2ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக முருகன் தேவி சிங்கிள் ஷாட்டு ஆல்போர்டு 6 பாஸ் பண்ணியிருக்காரு. சிவகுமார் ஆல்போர்டு 4 பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா பி போர்டு சிங்கிள் நம்பர் 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். போர்டு நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டுமே 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன், 4 பாஸ் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நேற்று டபுள்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன். டபுள்ஸ் வர மாதிரி தான் இருந்தது. டபுள்ஸ் ஏன் அடிக்கலைங்கிறது தெரியல நம்மளுக்கு. பட் இன்றைக்கி டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டபுள்ஸ் இந்த மாதம் நான் குறைவாக தான் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிறான். ஸோ ஒரு நாள் டபுள்ஸ், ஒரு நாள் டபுள்ஸ் இல்லாமல் அடிக்கிறான். அதனால் இன்றைக்கி டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய வீடியோவில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஸோ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதே 4 வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் முன்னாடி அடித்த ரிசல்ட்டு தான் அது. ஸோ அதையே தூக்கி மறுபடியும் பாக்ஸில் வெடித்து செஞ்சிட்டான். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு அடித்த ரிசல்ட்டுகளே தான் ரிப்பீட்டடாக அடிப்பான்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு போர்டுக்கு சிங்கிள் நம்பராக தான் வந்திருக்கு. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8. இதை தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியில் நம்ம உங்களை நம்பி தான் போட்டோம், எனக்கு ஹெவி லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையே சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், என்னுடைய கெஸ்ஸிங் தான் வரும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலுமே சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதே கெஸ்ஸிங் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச டாப் கெஸ்ஸர் யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ளே பண்ணோம். ஸோ எடுத்த உடனே கண்மூடித்தனமாக விழுந்துடும் அப்படின்ட்டு போடுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பழகிக்கோங்க. அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் நம்பர், அதே 4ஆம் நம்பர் மணி ரிப்பீட்டடாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இதை வச்சு நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 4 வருதுங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. பட்டு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம், நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு பவர் நம்பர் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பவர் நம்பர் அடித்தா எப்படி அமையுங்கிறது நான் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்
27 இது வந்து ஒரு முழுக்க ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் மட்டும்தான். அதனால் வந்து இது சப்போஸ் நான் கொடுத்துருக்கக்கூடிய 3 டிஜிட் இல்லைன்னா இதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி சும்மா வாட்ச் பண்ணிவிட்டு மட்டும் போங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 27 72 22 77 இது ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி ஒரு இது தெரிஞ்சது நம்மளுக்கு. அதனால் ஒருவேளை டபுள்ஸ் அடித்தானா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 டிஜிட் மிஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னங்கிறது பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்மளும் கிட்டத்தட்ட சில நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இதிலேருந்து இன்னமும் ஒரு நம்பர் கூட நம்மளை கேமுக்குள்ளே கொண்டு வரல. இன்னையோட தேதி 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் மீதி இருக்கிற 20 நாட்களில் இதுலேருந்து ஒரு ஃபுல் வின்னிங் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த 156 356 இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ட்ரிபிள்ஸும் அடிப்பான்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் ஒரு ட்ரிபிள்ஸ் கம்பல்சரி அடித்தே தருவான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இதுதான் அடிப்பானாங்கிறது சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா இந்த 6 ட்ரிபிள்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆன நம்பர். இல்லை அப்படியே திருப்பி 9 கூட அடிக்கலாம். இல்லை 6க்கு போகிற ஒரு நாமத்தை கூட போடலாம். அதனால் அதை பார்த்து யாராவது ட்ரிபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்றைக்காவது கொடுத்துருப்பாங்க. நாளுக்கு நாள் யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது 484 787. 484ங்கிறது நம்மளுடைய டைரக்ட் போர்டு கிஸ்ஸிங் நம்பர். இதில் நான் சொன்ன மாதிரி 4க்கு பவர் 7 அப்படின்னு அடித்தானா இந்த 7 வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதே 7 தான் உங்களுக்கு டபுள்ஸ்லேயும் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன். அதனால் 4க்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம 4 தான் கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்கும் 4க்கு பவர் 7 இந்த மாதிரி நான் இதே மாதிரி ஒரு நம்பர் இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு 4 வந்து மேட்ச் ஆகி 7 தராமல் விட்டுருக்கேன். அதனால் இன்றைக்கி ஒரு மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை உன்னிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை தள்ளி விட்டு பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.